எல்லாருக்கும் బ్రేకింగ్ న్యూస్ చూస్తున్నాం. ప్రముఖ నటుడు రాఘవ లారెన్స్ తమ పొలిటికల్ ఎంట్రీపై మరోసారి కీలక వ్యాఖ్యలు చేశారు. తాను రాజకీయాల్లోకి వస్తున్నట్లు చెబుతూనే సీఎం విజయ్ రాజీనామా చేసిన తిరుచి ఈస్ట్ ఉప ఎన్నికల్లో తాను పోటీ చేయడం లేదని క్లారిటీ ఇచ్చారు. హడావిడిగా ఎమ్మెల్యేనో మంత్రినో అవ్వాలని లేదని, ఏ పార్టీలో చేరాలనే దానిపై ఇంకా నిర్ణయం తీసుకోలేదని స్పష్టం చేశారు. ఇది కూరగాయల మార్కెట్ కాదని, వెళ్లే చోటే మనకు గౌరవం ఉండాలని కీలక వ్యాఖ్యలు చేశారు. ఏ పార్టీలో మనకు గౌరవం ఉంటుందో ఆ పార్టీలోనే చేరుతానని పేర్కొన్నారు. ప్రస్తుతానికి తన దృష్టి అంతా సామాజిక సేవ, సినిమా ప్రాజెక్టులపైనే ఉందని, ఎన్నికల బరిలో నిలిచే ఆలోచన లేదని వెల్లడించారు. కాగా గతంలో ప్రజలు, అభిమానులు ఆమోదిస్తే తాను రాజకీయ ప్రయాణం ప్రారంభిస్తానని లారెన్స్ ప్రకటించారు. நாயா மக்களை போய் அப்படின்னு நினைக்க போகிறேன். திருநாயில் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஒரு 2 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஒன்று இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக. இன்னொன்று நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. முதல்ல இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசிடலாம். நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியாக மாற்றி அது தப்பாக 2-3 பேர் பேசுகிறேன்னொடனே நான் ட்வீட் போட்டுட்டேன். எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு, நான் ஏங்க மக்களை போய் அப்படி பேச போகிறேன், நான் ஏன் மக்களை போய் அப்படின்னு நினைக்க போகிறேன். திருநாயிலிருந்து வீடு வரைக்கும் புரிதலை பற்றி பேசணும்னு நினச்சேன். நான் பாட்டு ட்வீட் போட்டு எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனு, நண்பா நீ இதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, ஒரு சிலர் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு உன்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அதான் ஒரு தடவை ட்வீட் போட்டுட்டான்ல, விட்டு நம்ம அதுக்கு போய் சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தப்பு நம்ம பண்ணால் பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட் குழந்தைங்கள்லாம் ஃபோன் போட்டு, நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்கள் இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது ரொம்ப தப்பாக போய்ட்டுருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. என்னடா இது எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுக்கு போனால் வீட்டில் அம்மாவும் அப்செட்டில் இருக்காங்க. இதுக்கு தான் நான் ஒன்று அரசியலுக்கு போவானேன்னு. இந்த வீடியோவில் பேசியே அவனுன்ற முடிவில் வந்திருக்காரு. இவர் நிறைய ஆசைப்பட மாட்டார், ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் செஞ்சிடணும், எல்லாம் கொஞ்சம் கோவம் வர அவருக்கு. இவர் யாருன்னு முதல்ல நான் சொல்கிறேன். இவர் சேர்ந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சேர்ந்தார். எப்படி தெரியுமா சேர்ந்தார்? நைட் நான் படுத்துட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு சொல்கிறாங்க, கீழே உங்கள் வீட்டு கீழே யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க 11 மணி ஆயிடுச்சு, காலையில் வர சொல்லுங்க அப்படின்னு. போய் பார்த்தேன், அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி, அப்படியே கலங்கி என்னை அப்படியே கட்டி பிடிச்சாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர். ஸோ அந்த அணைப்பிலே எனக்கு ஃபீல் ஆச்சு, இது வலி உள்ள ரொம்ப இருக்குது, அவருக்குள்ள நிறைய வலி இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏடாக நானும் உட்காந்து கேட்டேன், இல்லை சார் எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை, என்னால் கொஞ்சம் தான் நடக்க முடியும். எனக்கு நீங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார், நான் இங்கேயே உங்கள் கூடவே தங்கிக்கிறேன் சார், உங்களை பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து நீங்கள் என்னை பார்க்கணும் சார் அப்படின்னு.